ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோரங்காவின் காலை வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. அதாவது வருடம் ஒரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி போவாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த கிரக நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதில் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய 1/5/2024 வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. மதியம் 1 மணிக்கு இந்த பெயர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை, யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் மேச ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது 100% நடக்க இருக்குது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இந்த 6 ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, கடக லக்னத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த 2வது ராசின்றது கர்ம திரிகோண வீடு அப்படின்னு பேர். கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம், கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் அடிப்படையாக தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம், புத்திரம் அப்படின்ற 2 விஷயந்தான். மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த கர்மம், புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம திரிகோண வீடுகள் தான். கர்ம திரிகோண வீடு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி. இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன் கொடுக்குறாங்க. நம்ம இதை தாண்டி முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது மேச ராசிக்கான 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இந்த மேச ராசிக்கு இப்போதைக்கு எங்கே இருக்காங்க குரு அப்படின்னா, மேஷத்திலே இருக்காங்க. அடுத்து குரு பெயர்ச்சி ஆகும்போது ரிஷபராசிக்கு வருவாங்க. அப்போ இந்த குரு பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு வரும்போது என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பலன்கள் கவனிக்கும்போது நமக்கு தேவையானது இந்த ஆண்டினுடைய வருட கிரக நிலைகளுடைய ஒரு அமைப்பை நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் தனித்து மட்டும் பலன் தரதில்லை, மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை கொண்டு தான் அவர் பலன் தரார். அப்படின்றப்ப நம்ம மற்ற கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, மேஷத்திற்கு 6ல் கேது, மேஷத்துக்கு 6ஆம் வீடான கன்னி ராசியில் கேது. அப்போ 6ஆம் வீட்டில் மேஷ ராசிக்கு கேது இப்போதைக்கு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் ராகு, மீன ராசியில் 12ஆம் வீட்டில் ராகு. லாபம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சனி பகவான். ஸோ இந்த அமைப்புகள் கொண்டு தான் குரு பகவானுடைய பலன் அப்படிங்கிறது மேச ராசிக்கு நடக்கும். அப்போ மற்ற கிரகங்கள் ஒரு தொந்தரவு சொன்னாலும் குரு பகவான் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். சரிங்க, இப்போ 6ஆம் இடத்துல இருக்க கேது தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வந்திருப்பார். அதுவும் கன்னி ராசி அப்படின்றது புதனுடைய வீடாக போச்சு. அப்போ சகோதர வழிகளில் தேவையற்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துருப்பார் இந்த கேது பகவான். சரி, இது சரியாகுமா இந்த குரு பேச்சில் அப்படின்னா நிச்சயம் சரியாகும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னி ராசி தான் பார்ப்பார். இது எப்போ சரியாகும் அப்படின்றத நம்ம கணிக்க வேண்டியது இருக்குது. இது வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மேசராசி பொறுத்தளவுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள், அதே மாதிரி உடலில் இருந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது வரக்கூடிய மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக சரியாகும். மேசராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மேசராசி செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி. அப்போ போர்க்குணம் உள்ள நபர்களாக மேசராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எடுப்பில் கோவப்பட்டுருவாங்க. அங்கே சூரியன் வேறு உச்சம். சூரியன் நேர்மைக்கான கிரகம், வெளிப்படைக்கான கிரகம், வள்ளல் தன்மைக்கான கிரகம். ஸோ அப்போ மேசராசிக்காரங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, போர்க்குணம், வீரம், வெளிப்படைத்தன்மை, வள்ளல் குணம், இதுதான் மேசராசிக்காரங்களுடைய கேரக்டரு. இப்போ அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் சரியாகுது. உடல் ஆரோக்கியங்கள் மேம்படுது. கடன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கடன் நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கடன் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் வர வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த கடன் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடச்சிரும் இந்த குரு பெயர்ச்சினால். சரிங்க, இப்போ 11ஆம் இடத்துல கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார். அப்போ லாபச்சனின்னு பேர் இதுக்கு. இந்த லாபச்சனி ஜென்ம ராசியை குருவை பார்ப்பார். அப்போ இந்த குரு 9க்கும் 12 கூடியவர், மேசராசிக்கு 9, 12 குருவை சனி பகவான் பார்க்குறாரு. இதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு லாபம் உண்டு அப்படின்றது உறுதி. இப்போ இந்த குரு பகவான்
6ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு பெயர்ச்சிக்கு மேலே. அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்து 11ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீடு அப்படின்றது தீராத கடன், தீராத நோய், தீராத வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம். அப்போ இந்த விஷயங்களில் நீண்ட நாளாக, அதாவது இப்போ ஒரு 5 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஒரு தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த 2024ஆம் ஆண்டில் அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை உங்களுக்கு வைப்பார். அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடு அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு ஆயிடுச்சு. சரிங்களா? காலபுருஷ ராசிக்கும் அது 8ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு அந்த 8ஆம் வீடு. அப்போ மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு உடல் நோய் அப்படின்னா அது சரியாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கடன் இருந்தது அப்படின்னாலும் அது நிவர்த்தி ஆகும். கடன் பிரச்சனை சமாளிக்கவே முடியல அப்படின்னாலும் அது ஒரு நிவர்த்திக்கு வரும். 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர வழிகளில் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ மூத்த சகோதர வழிகளில், சித்தப்பா வழிகளில், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க இருக்கார். மேசராசியை பொறுத்த வரைக்கும் 90% நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு இருக்குது. அதில் உங்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் 6, 8, 11. ஸோ இந்த பார்வைகள் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்குது. இப்போதைக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த பார்வை மே மாதத்துக்கு மேலே மாறும். அப்போ மே மாதத்துக்கு மேலே மாறும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது. தேவையற்ற வம்பு வழக்கு தீருது. முதல்ல கடன் பிரச்சனை தீருது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் கிடைக்குது. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு மார்ச், ஏப்ரல் மாதம் வாக்கில் உங்களுக்கு வந்து புதிய வீடு கட்டவும், பால் காய்ச்சவும், இந்த மாதிரி சுப காரியங்களை வீட்டில் நிகழ்த்துறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டங்கள் வருது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்காரங்க அப்படின்னா கோபமுடையவங்க அப்படின்னு பேர். அப்போ கோபம் இருந்தால் என்ன ஆகும்? குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு இருந்து ரிஷப ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறதுனால வீட்டிலையும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு மதிப்பு உயரும். சமுதாயத்துலேயும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி அப்பா பையனுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சினால் மேச ராசிக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு நல்ல தகவலோடு நம்ம நிறைவு செய்கிறோம்.